நீ பேசாம ஃபாரின்கே போயிடு சிவாஜி அப்படின்னு சொல்லும்போது இது ஏன் ஊர், இனிமே கடவுளோ தற்செயல என் பாதையை முடிவு பண்ணிட்டோம்னு சொல்லி சிங்கப்பாதையில போலான்னு சிவாஜி எடுத்த முடிவு தாங்க நமக்கு ஒரு முக்கியமான கான்செப்ட கொடுத்துட்டு போயிரு. அது என்னன்றதா இன்னைக்கு டே 13 of 30 days of psychologyல பார்க்க போறோம். இந்த கான்செப்ட்டுக்கு பேரு தியரி ஆஃப் ரெசிலியன்ஸ். ரெசிலியன்ஸ்னா என்னன்னு சொல்றேன், நம்ம லைஃப் நம்மள போட்டு அடிச்சு துவம்சம் பண்ணிட்ட அப்புறமும் கூட அதுல நம்ம எப்படி பவுன்ஸ் பேக் ஆகி வரோன்றதா ரெசிலியன்ஸ். நம்ம லைஃப்ல கேட்க வேண்டிய முக்கியமான கேள்வி, நம்ம ஒரு கல்லா இருக்கோமா டென்னிஸ் பாலா இருக்கோமா? கல்ல தூக்கி கிரவுண்ட்ல அடிச்சோம்னா அது கிரவுண்டோட செட்டில் ஆயிடும். ஆனா ஒரு டென்னிஸ் பால நம்ம கிரவுண்ட்ல அடிச்சோம்னா அது அங்கேருந்து பவுன்ஸ் பேக் ஆகி இன்னும் ஸ்பீடோட வரும். அந்த மாதிரி தான் நம்ம லைஃப்லயும் எல்லா அட்வர்சிட்டியுமே தாண்டி நம்ம பவுன்ஸ் பேக் ஆகி வரும். ஏஆர் ரஹ்மான் அவர் பாட்டுல சொன்ன மாதிரி, நாளை 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 என்று இன்றை இழக்காது, இன்றே விதைத்தால் நாளை முளைக்கும், அதை நீ மறக்காது. நம்ம லைஃப்ல வர அட்வர்சிட்டி எல்லாத்தையும் தாண்டி பாஸ்டோடவே விட்டுட்டு ஃபியூச்சர் பத்தி பயங்கரமா யோசிக்கிறதையும் விட்டுட்டு இன்னைக்கு அட் பிரசன்ட் என்ஜாய் பண்ணி அதுல வர சேலஞ்சஸ் எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணி எனக்கு மட்டும் ஏன் நடக்குது அப்படின்னு யோசிக்காம இதுல இருந்து என்ன கத்துக்கலாம், எப்படி ஓவர் கம் பண்ணலாம் அப்படின்னு நம்ம லைஃப் நீட் பண்ணோம்னா அது இன்னும் சூப்பரா ஃபேண்டாஸ்டிக்கா. இந்த மாதிரி மோர் எக்ஸைட்டிங் கண்டென்ட் உங்களுக்காக மைண்ட் பேலஸ்ல காத்துக்கிட்டு இருக்கு. டூ ஃபாலோ மைண்ட் பேலஸ்.